பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பாராக. இப்பொழுது கூட நாம வாசித்த நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10 சில வசனங்களை நாம வாசிக்க கேட்டோம். இப்ப இந்த வசன பகுதிகள் எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான வசன பகுதிகளாக இருக்கிறது. இந்த நீதிமொழிகளின் ஆசிரியர் இங்க ஒரு பெண்ணை மையமாக வைத்து நமக்கு சில காரியங்களை அங்கே கற்றுக் கொடுப்பதை நாம் அங்க பார்க்க முடியும். இப்ப இந்த நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை நாம் படிக்கும் போது பெண்களுக்கு அங்கே கோபம் தோண்டக்கூடியதாக அங்கே இருக்கும், அங்க வெறுப்பு அங்கே அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் தேவன் இங்க ஞானம் அர்த்தமுடையவராக இந்த காரியங்களை கிறிஸ்தவர்களுக்கு அங்கே எழுதி கொடுத்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அப்ப இது பெண்களுக்கு மாத்திரமல்ல, அதை சபையில் இருக்கிற இரு பாலரையும் அங்கே அது குறிக்கக்கூடியதாக அங்கே காணப்படுகிறது. அப்ப ஏதோ ஒரு பெண்ணை தான் அங்கே மையமாக வைத்து தேவன் இந்த காரியத்தை அங்கே நம்ம வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அது அங்கே சபை கூடி வருகிற அநேக மக்களுக்கும் தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியமாக அங்கே இது இருக்கிறது. இப்ப ஒரு தாய் ஒரு மகனை பார்த்து புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அங்க பார்க்க முடியும். முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 31 அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. அதாவது லேமுவேல் என்கிற ராஜாவாக இருக்கிற அந்த லேமுவேல் என்கிற ஒரு ராஜாவுக்கு தாய் சொல்லக்கூடிய ஒரு புத்திமதியாக அங்கே இருக்கிறது. அப்ப அங்கே சில காரியங்களை நாம் படிக்கும் போது, தன் மகனானவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்டவனாக அங்க செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு தாய் தன் மகனுக்கு அங்கு புத்திமதி சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இப்ப வேதத்திலே நாம் பார்க்கும்போது அநேக ஒரு தாய் தன் மகனுக்கு புத்திமதி சொல்லி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் அநேக புத்திமதிகளை சொல்லி கொண்டு வருவதை நாம் வேதத்துல நாம பார்க்க முடியும். அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே நாம் ஒரு மகனை நாம் எடுத்து பார்க்கும்போது, தீமோத்தேயுக்கு அங்கே பார்க்கும்போது அவனுடைய தாய் தன்னுடைய மகனுக்கு புத்திமதி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இந்த நீதிமொழிகள் பகுதியிலே நாம் பார்க்கும்போது ஒரு தாய் தன் மகனுக்கு அங்கு புத்திமதி சொல்லி கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். உன் மகனானவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அவன் ஆதாயப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை அந்த நீதிமொழி பகுதியிலே தேவன் அங்கு வெளிப்படுத்துவதை அங்க நாம பார்க்க முடியும். அப்போ ஒரு வார்த்தையை நாம் மையமாக வைத்துதான் ஒரு சில காரியங்களை இந்நாளிலே நாம் கற்றுக்கொள்ள நாம் போகிறோம். வாசியுங்கள், நீதிமொழிகள் 31 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் அங்கு வாசிக்க கேட்போம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்ற ஒரு வார்த்தையை நான் தலைப்பாக வைத்துதான் இந்நாளிலே சில காரியங்களை நாம் அங்கு கற்றுக்கொள்ள நாம் போகிறோம். அதாவது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் ஒரு கேள்விக்குறியாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒரு கேள்விக்குறி தேவன் அங்கே ஒரு கேள்விக்குறியாக அங்கு வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப குணசாலியான ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பது ஒரு கேள்விக்குறி யார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனா அதை தேடி நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லியும் தேவன் அங்கே நாம் விரும்புவதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 7 அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. பாருங்க, ஒரு கேள்விக்குறியாக அங்க இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப குணசாலியான ஒரு ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்ற ஒரு கேள்விக்குறியாக அங்கே இருக்கிறது. அப்ப 1000 பேருக்குள்ளே நான் ஒரு ஆண்மகனை நான் பார்க்க முடியும், ஆனால் நான் ஒரு பெண்ணை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி
தேவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்கே 1000 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 1000 பேர்த்திலே ஒரு ஆண்மகனை நான் நல்ல மகன் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். ஆனால் அதிலே ஒரு பெண்ணை நான் பார்க்க முடியாது என்று சொல்லி அங்க தேவன் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா அந்த குணமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது முத்து என்பது அது மிகவும் விலையேற பெற்றது. தங்கம், வெள்ளி இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்தாருடைய மத்தியிலே அது மிகவும் விலையேற பெற்றதாக அது காணப்படுகிறது. ஆனால் உலகத்திலே நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரியதே நாம் பார்க்கும்போது அந்த நல்ல குணம் என்பது அதை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்றது என்று சொல்லி அங்க வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த நல்ல குணம், இந்த ஞானம், புத்தி இதெல்லாம் நாம் பார்க்கும்போது தேவனுடைய பார்வையிலே அது ஒரு விலையேற பெற்றதாக இருக்கிறது. அப்ப அந்த விலையேற பெற்ற அப்படிப்பட்ட ஒரு குணம் யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் 1000 பேருக்குள்ளே நான் ஒரு ஆண்மகனை நான் பார்க்க முடியும், ஆனால் நான் பெண்ணை நான் பார்க்கவில்லை. அப்ப இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த பெண்ணுக்கு என்ன வருங்க? கோபம்தான் வரும், வெறுப்பு தான் வரும். அப்ப தேவனே அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் தேட வேண்டும் என்று சொல்லிதான் அங்க தேவன் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப குணசாலியான ஸ்திரீ என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் திறன்பட செயல்படக்கூடியவளாயிருப்பாள். அதனுடைய அர்த்தம் அதுதான். அப்ப தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவள் நல்ல செயல்திறம் கொண்ட ஒரு பெண். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். வசனமே அங்க சொல்லுது, 1000 பேருக்குள்ளே நான் ஒரு ஆண்மகனை நான் பார்க்க முடியும், ஆனால் பெண்ணை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி அங்கே ஆசிரியர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த நல்ல குணம், ஞானம், புத்தி இந்த மூன்றும் நாம் பார்க்கும்போது தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் விலையேற பெற்றதாயிருக்கிறது. அதை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 13-15 வசனங்களை நாம் அங்கு வாசிக்க கேட்போம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. பாருங்க, உலகத்திலே நாம் எல்லாத்தையும் நாம் இச்சிக்கலாம், ஆனா அது எதுக்குமே ஈடாகாது. அந்த ஞானம், அந்த புத்தி, அந்த நல்ல குணம் பார்த்தீங்க, எதுக்குமே ஈடாகாது. இப்ப ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அப்ப அந்த நல்ல குணத்துக்கும் அந்த நல்ல புத்திக்கும் அந்த நல்ல ஞானத்துக்கும் எதுவுமே நிகராகாது. இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே அதுக்கு நிகர் அல்ல என்று சொல்லி அங்க தேவன் சொல்லுவதை அங்கே நாம் பார்க்க முடியும். அததான தேவன் அங்கே சொல்லுகிறார், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு மனைவியை கண்டடைகிறவன்? நல்ல ஒரு மனைவி, அதாவது நல்ல ஒரு குணமும் நல்ல ஒரு ஞானமும் நல்ல ஒரு புத்தியும் கொண்ட ஒரு மனைவியை கண்டடைகிறவனா நன்மையானதை அங்கே கண்டடைய முடியும். அதுதான் அங்கே தேவன் சொல்லுவதை நாம் அங்க பார்க்கிறோம். ஆனா வசனத்துல மட்டும், பத்திரிக்கையில மட்டும் அங்கே நாம பார்க்க முடியும், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று சொல்லி அங்கே நாம் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு மனைவி, அப்ப எப்படிப்பட்ட ஒரு கணவன், இதை நாம் யாராவது நாம் அங்கே யோசிக்கிறோமா? இல்லை. அப்ப இன்னும் நான் பார்க்கும்போது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, புத்தியுள்ள ஸ்திரியை தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். அப்ப வீட்டை கட்டக்கூடியவள் யார்? நல்ல வீட்டை கட்டக்கூடியவள் யார்? நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும், தன் குடும்பத்தை அவள் நன்றாக நடத்த முடியும். ஆனா தேவனே அங்க அரிதி என்று சொல்லி அங்கு கேள்விக்குறியாக அங்கே இருக்கிறது. அப்ப புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். அப்ப புத்தி தான் ஒரு மிகவும் விலையேற பெற்ற ஒரு எண்ணமாக இருக்கிறது.
அந்த ஒரு நல்ல குணம்தான் ஒரு விலையேற பெற்றதாக இருக்கிறது. அது நிகருக்கு அதுக்கு ஈடானது எதுவுமே கிடையாது என்று சொல்லி தேவன் அங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அதே போலதான் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அப்ப புத்தியுள்ள மனைவியோ என்று சொல்லி அங்கு சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். அப்ப புத்தியுள்ள மனைவியை இந்த வசனத்தை பத்திரிகையிலே எழுதுவார்கள். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள மனைவி, அது யாருமே அங்க யோசிக்க மாட்டார்கள். ஆனா வசனத்தை மாத்திரம் அந்த பத்திரிகையிலே நாம் எழுதுவதை நாம் பார்க்க முடியும். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு நன்மையானதை அவர்கள் கண்டடைகிறார்கள்? அப்ப இப்படிப்பட்ட நல்ல ஒரு குணம் கொண்ட ஒரு பெண்ணை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக, தேடி கண்டுபிடிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கு விரும்புவதை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு உலகத்திலே இன்றைக்கு அநேக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அநேக மக்கள் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணையும் ஆணையும் தேடுகிறார்கள்? எப்படிப்பட்ட ஒரு பெண்ணையும் ஆணையும் தேடுகிறார்கள்? அது ஒரு கேள்விக்குறியாக அங்கே இருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலே நாம் பார்க்கும் போது அழகை அவர்கள் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆணுக்கு என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் அழகு இருக்க வேண்டும். அடுத்தது நாம் பார்க்கும்போது அங்கே ஏஜை தேட, அதாவது ABCDE இந்த மூணையும் அவர் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் போது இந்த ஐந்தையும் அவர்கள் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்ன தேடுறாங்க? ஏஜ், வயது பார்க்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறார்கள். பையனுக்கு என்ன வயசு, பொண்ணுக்கு என்ன வயசு, சரி அது வயசு நாம பார்க்க வேண்டியதுதான். ஆனா அடுத்தது நாம பார்க்கும்போது பியூட்டி, அழகை அவர்கள் தேடக்கூடியவர்களாக அங்க இருக்கிறார்கள். அடுத்தது நாம் பார்க்கும்போது ஜாதி, கேஸ்ட், அவங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஜாதியை அவர்கள் முன்வைக்கிறார்கள். பாருங்க, அங்க பாருங்க, வரம் தேடுவார்கள். அவ வாரம் தேடும் போதே எங்களிடத்திலே நிறைய பேர் அங்க கேட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க அதைதான் விரும்புறாங்களாம். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அப்ப எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை, எப்படிப்பட்ட ஒரு வரன்களை அவர்கள் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது டவுரி. அப்போ வர எண்ணத்தை தேடுறாங்க. பாருங்க, பொண்ணுக்கு எவ்வளவு போடுவாங்க, ஆணுக்கு எவ்வளவு போடுவாங்க. அப்ப பொண்ணு என்ன படிச்சிருக்கு, பொண்ணுக்கு வயசு என்ன, அப்ப பொண்ணு என்ன வேலையில இருக்காங்க, எஜுகேஷன் அப்ப பொண்ணு என்ன படிச்சிருக்கு. இதுதான் வாழ்க்கையிலே அவர்கள் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நாமளும் அதை தான் தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனங்களை 31 வசனங்களை எங்கே நாம படிச்சோம். அப்போ ஒரு குணசாலியான ஒரு பெண், பாருங்க, உலகத்திலே ஒரு பெண் எல்லா திறமையும் கொண்டவளாக இருக்கலாம், நல்ல ஒரு படித்தவளாக இருக்கலாம், நல்ல ஒரு அழகு உள்ளவளாக இருக்கலாம், எல்லா கல்வியிலும் எல்லா இடத்திலும் ஒரு அரசியல்வாதியிலே ஒரு சிறந்த பெண்ணாக கூட அவள் இருக்கலாம். ஆனால் எல்லா இடத்திலும் அவள் வெற்றி அடையக்கூடியவளாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே இந்த நல்ல குணத்துக்கு ஈடே ஆகாது என்று சொல்லி தேவன் சொல்லுவதை அங்கு நாம் பார்க்க முடியும். அந்த நல்ல குணத்துக்கு ஈடாகுமா? ஆகவே ஆகாது. அப்போ ஒரு குணசாலியான ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் செயல்படக்கூடியவளாக இருக்க வேண்டும். அப்ப கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலே நாம் நல்ல குணமுடையவர்களாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு எண்ணமுடையவர்களாக அங்க இருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நாம், ஒரு ஆண்மகனையும் பெண்ணையும் நாம் தேடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இல்லை. இன்னைக்கு வசனத்தை விடிய படிப்பாங்க, வேதத்தை எடுத்து போதிப்பாங்க. ஆனா முன்னாடி தன்னுடைய பையனுக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு அதை தான் தேடுவாங்க. நிறைய பேர் இதைதான் அங்க தேடிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பெண் நல்ல ஒரு பக்தி உள்ள ஒரு பெண்ணா, நல்ல வாரம் நல்ல ஒரு ஆராதனைக்கு ஒரு பெண்ணா, நல்ல ஒரு குணமுள்ளவளாக இருக்கிறாளா, நல்ல ஆவிக்குரிய ரீதியில் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், கர்த்தருக்கு நல்ல ஒரு பயப்படக்கூடிய ஒரு பெண்ணா, வாரம் அவங்க நல்ல சபைக்கு போறாங்களா,
எல்லா மக்களிடத்திலும் நல்ல ஞானமா அறிவா புத்தியா பேசக்கூடியவளாக இருக்கிறாளா? இது எல்லாம் யாருமே விசாரிக்கிறது கிடையாது. பெஸ்ட் அழகு, படிப்பு, ஏஜ், என்ன சம்பளம் வாங்குறாங்க, கேஸ்ட், ஜாதி, இதைதான் கொண்டு வந்து முன்னே வைப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனா நல்ல ஒரு குணமுடையவளாக இருக்கிறாளா? இல்லை. அப்ப அதை யாராச்சும் அங்க தேடுறோமா? நாமளே யோசித்து பாருங்கள். அப்ப இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்கு கோபமும் வெறுப்பும் தான் வரும். ஆனால் தேவன் அங்கு சொல்லுகிறார், அந்த குணசாலையான ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் எப்படிப்பட்டவளாக அங்கே செயல்படுவாள். அப்ப இதை நம் மையமாக வைத்துதான் இந்நாளிலே நாம் சில காரியங்களை அங்கே நாம் கற்றுக்கொள்ள நாம் அங்கே போகிறோம். முதலாவதாக ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். குணசாலையான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையல்ல நன்மையே செய்கிறாள். அப்ப ஒரு பெண்ணானவள் நல்ல குணமுடையவளாக இருக்க வேண்டும். அப்ப இதை மையமாக வைத்து சில காரியங்களை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் கற்றுக்கொள்ள நாம் போகிறோம். அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் எல்லாருமே நல்ல ஒரு குணமுடையவர்களாக காணப்பட வேண்டும். நல்ல ஒரு புத்தியுடையவர்களாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு தெய்வீக எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நாம் ஒவ்வொரு இடத்திலும் அங்கே எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆவிக்குரிய கனிகள் 9 கனிகள் அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த கனியிலே ஒன்று நல்ல குணம். அப்ப ஒரு கிறிஸ்தவர்கள் நல்ல ஒரு குணமுடையவர்களாக அங்க காணப்பட வேண்டும். நல்ல ஒரு புத்தியுடையவர்களாக அங்க காணப்பட வேண்டும். நல்ல ஒரு அறிவு ஞானமும் உடையவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் தேவன் அங்கு விரும்புவதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் போது உதாரணமாக ஒரு பெண்ணை நாம் எடுத்துக்கொள்ளலாம், ரூத். அப்ப ரூத் என்பது அங்க நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். அது ஒரு மோவாபிய பெண். அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஸ்திரியை தேவன் அங்கு கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக அங்க கொண்டு வரார். அப்ப தேவனை அறியாத ஒரு ஸ்திரீ தான் அந்த ரூத். அப்ப அந்த ரூத் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் எப்படிப்பட்டவளாக அங்க இருந்தாள் என்று சொல்லி அங்க வேதத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை வாசியுங்கள். அதாவது ரூத் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை அங்க நாம வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். பாருங்க, அப்ப யார் போதுங்க, இது யார் சொல்ற வார்த்தை? அப்ப போவாஸ் அப்படிங்கிற ஒரு மனிதன் அந்த ரூத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப நீ எப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனுக்கு பின்னாக போகாமல் நீ எங்கே தேடி வந்திருக்கிறாய்? அப்ப உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் மிகவும் உத்தமமாயிருக்கிறதே. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அப்ப ரூத்தை பார்த்து அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என் ஊரார் எல்லாருமே அறிவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவள் முந்தின குணத்தை பார்க்கிலும் அவளுடைய பிந்தின குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் அவள் ஒரு நல்ல குணசாலியாக இருந்திருக்கிறாள். அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ தான். அப்போ அப்பயே கூட அவள் ஒரு நல்ல பிள்ளையாக நல்ல ஒரு குணமுடையவளாக இருந்திருக்கிறாள். ஆனாலும் இப்பொழுது தேவனுக்குள்ளாக வரும்போது அந்த குணத்தை காட்டிலும் இப்பொழுது ரூத்தினுடைய குணம் மிகவும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையிலே அவள் நல்ல ஒரு குணசாலியாக அங்கே இருந்திருக்கிறாள். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்திலே அந்த ரூத் இடம் பெற்றாள் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்க முடியும். கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே ரூத் அங்கே வருவதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவள் அந்த ரூத். அதனாலதான் தேவன் ரூத்தை நமக்கு மையமாக அங்கே வைக்கதை நாம் பார்க்க முடியும். ரூத் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் அங்கே வாசிக்க கேட்கும் போது ரூத் 2ஆம் அதிகாரம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு
நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்ப அந்த மனுஷன் அங்கு பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப அதாவது நீ எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாய், ஆனால் நீ அதாவது அந்த மருமகள் மாமியா, அப்ப அந்த மாமியாவை பின்தொடர்ந்து அங்கே வருகிறார். அப்ப அந்த நகோமிக்கு 2 பிள்ளைகள், அப்ப 2 பையன்களும் அங்கே இறந்து விட்டார்கள், 2 மகன்களும் இறந்து விட்டார்கள். அப்ப அந்த நகோமி அப்ப மகன்களை எல்லாத்தையும் இழந்தால், நீங்க அவங்கவுங்க உங்களுடைய தேவர் வீட்டுக்கு, நீ தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் போங்கள் என்று சொல்லி அங்கு நகோமி சொல்லுவதை அங்கே நாம் பார்க்க முடியும். ஆனால் ரூத் அங்கே போகவே இல்லை. அவள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னார். நீ அதை குறித்து பேச வேண்டாம். நீங்க எங்க போறீங்களோ நானும் அங்கதேன் வருவேன், நீ எங்க மறிக்கிறீங்களோ நானும் அங்கதேன் மறிப்பேன். அப்ப நீங்க போகும் இடம்தான் நானும் வரக்கூடிய இடம் என்று சொல்லி அங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப உங்களுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம். ஆனா இன்னைக்கு பெண்கள் பேசுவது எப்படி தெரியுங்களா? அப்ப எங்கே போறோமோ அங்கதான் அவர்தான் உங்களுடைய ஜனம். ஆனா பெண்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பிறந்த வீட்டை அவர் மறப்பதே கிடையாது. அதை வைத்து ஆண்மகனை மட்டம் தட்டக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அதுதான் தேவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு தேவன்? உன் தகப்பனையும் உன் தாயை வீட்டு, அதாவது சுத்தமா உங்களை எல்லாம் மறந்து விடு அப்படின்னு அங்கே சொல்லவே இல்லை தேவன். இருக்கணும், அவங்க மேல இருக்கணும் பாசம். ஆனால் அதை காட்டிலும் யார் மேலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், புருஷனுடைய அந்த குடும்பத்தின் மீது இருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு யாருக்கு, அந்த பெண்களுக்கு எப்படி இருக்கிறது? இல்லை, அந்த குணங்கிறதே கிடையாது. அப்ப அவள் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட, அதே போலதான் ஆண்மகனும். அப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 2வது பட்சத்திலே போய் விடுவார்கள். அதாவது தாய் தகப்பன் திருமணம் ஆன பிறகு தாயும் தகப்பனும் சகோதர சகோதரிகள் எல்லாரும் திருமணம் ஆவதற்கு முன்பாக யார் பட்சத்திலே இருந்தாய்? உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் உற்றார் உணவர்களை எல்லாத்தையும் சார்ந்திருந்தாய். ஆனால் நீ திருமணமான பின்பு யாரை நீ சார்ந்திருக்க வேண்டும்? உன் புருஷனையும் உன் புருஷனுடைய குடும்பத்தையும் நீ சார்ந்தவளாக இருக்க வேண்டும். அதுதான் ரூத்தினிடத்திலே இருந்தது. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். அதுதான் போவாஸ் அங்கே பாராட்டுவதை நாம் பார்க்கிறோம். அதுதான் தேவன் சொல்லுவதையும் நான் பார்க்க முடியும். அப்ப நாம் எங்கே காலடி அடி எடுத்து வைக்கிறோமோ அதுதான் நம்முடைய தேவன், அதுதான் நம்முடைய குடும்பம். இன்னைக்கு உலகத்தான் கூட அப்படிதான் நினைக்கிறான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த பெண்களுக்கு அந்த எண்ணமோ குணமோ எதுவுமே வருவது கிடையாது. அப்ப ரூத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணமுடையவளாக இருந்தால், அதனாலதான் போவாஸ் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நீ முந்தின குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின குணம் நல்லது. ஏன்னா உன்னுடைய தகப்பன் உன்னுடைய எல்லாத்தையும் நீ விட்டு என் தேவனை நீ பின்பற்றினாய். அப்ப யாரை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? அப்ப ரூத்தை பார்த்து அங்க தேவன் சொல்லுவதே அதுதான். அப்ப ஒரு கிறிஸ்தவர்கள் ஒரு நல்ல குணமுடையவர்களாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கணும், பிரிக்க கூடாது. உன் குடும்பம் ஏன் குடும்பம். இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களாக அங்கே போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப யார் நம்முடைய குடும்பம்? அதுதான் நாம் யோசிக்க கூடியவர்களாக, சிந்திக்க கூடியவர்களாக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப கிறிஸ்தவர்கள் நல்ல ஒரு எண்ணமுடையவர்களாக அங்கு இருக்க வேண்டும். அதுதான் தேவன் அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கும் போது வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை அங்கே நாம் வாசிக்க கேட்போம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள்.
இந்த பெரேய பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? வேத வாக்கியங்களை அனுதினமும் ஆராய்ந்து பார்த்ததினால். அப்ப வேத வசனங்களை படிக்கிற நமக்கு ஏன் அந்த என்ன குணம் வரமாட்டேங்குது? ஒவ்வொரு வாரமும் நாம் வேதத்தை நாம் படிக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் நாம் பரோம். இன்னைக்கு எல்லாமே பேழையாளிகளின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு வசனத்தை கேட்கிற நாமளுமே எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் பேழையாளின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஏன் பேழையாளிகள் பிள்ளைகள்னா வசனத்தை கேட்பாங்க, சத்தியத்தை நல்லா படிப்பாங்க, ஆனாலும் அந்த உலகம் எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த பேழையாளின் குணம், அந்த பேய் குணம் போகவே போவாது அவங்கள விட்டு. அததான் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்தியருக்கு எழுதுவதை நாம் பார்க்க முடியும். எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொரிந்தியருக்கு, அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த தெசலோனிக்கேயில் இருக்கிற மக்களை காட்டிலும் அந்த பெரேய பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் நல்ல ஒரு குணமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அங்க வேத வசனங்களை அவர்கள் அனுதினமும் ஆராய்ந்து படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் அவங்க தேவனுக்கு தன்னை ஒப்புவித்து தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் வேத வசனத்தை விடிய விடிய நாம படிச்சா கூட, விடிய விடிய அதை கேட்டா கூட அந்த தேவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமோ குணமோ நமக்கு வரவே கிடையாது. ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தியே இல்லையே. அழகா பிரசங்கம் பண்றாங்க, கேட்கிறாங்க, அவ்வளவுதான், கேட்டுட்டு அந்த பக்கம் போய் நாம என்ன பண்றோம்னா அதை நாம மறந்துடுறோம். அப்போ அதை என்ன பண்ணணும்னா அதை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஒரு நல்ல குணம். அப்ப நல்ல குணம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில அவங்களுக்கு எப்படி வரும்? அப்ப வேத வசனம் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு குணங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வேத வசனத்தை சொல்லி கொடுங்க. அப்ப பெண்களை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நீதிமொழிகளின் 31வது அதிகாரத்தை எடுத்து படியுங்க, தங்களுடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி. சரி, பெண்கள் ஆண்களுக்கும் தான் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே சொல்லும் போது அங்கே நாம் படிக்க முடியும். வாசியுங்கள் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க எப்படிப்பட்டவர்களாக பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் அங்க பார்க்க முடியும். பாருங்க 3ஆவது அதிகாரம் 3லிருந்து நாம் வாசிக்கலாம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. பார்த்தீங்களா? அப்ப தேவனுடைய பார்வையிலே எது விலையேற பெற்றது? புத்தியும் ஞானமும் குணமும், நல்ல குணமும். உங்க இருதயத்திலே மறைந்திருக்கிற அந்த குணம் இருக்குதே, அதுதான் தேவனுடைய பார்வையிலே அது விலையேற பெற்றது. ஆனா இன்னைக்கு பெண் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஆணும் பெண்ணும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? பேஷன், உலகத்திலே இதெல்லாம் பேசணும். தங்களுடைய ஆடைகளையும் உடைகளையும் அவருக்கு மயிரை பின்னி போடுற விஷயத்தையும் நாம் பார்க்கும் போது இதெல்லாம் பேசணும். அப்ப ஊழியக்காரர் அப்படிதான் நாமளும் இருக்கோம், ஊழியக்காரருடைய பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கு. அங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக அங்க வருகிற சபைக்குள்ளாக வருகிற அந்த பெண்களும் அப்படிதான் இருக்கிறார்கள். ஆனால் அங்க பாருங்க, தேவன் சொல்லுவது தங்களுடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற அந்த நல்ல குணம், அதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. அப்ப இது யாருக்கு நாம் போதிக்க வேண்டும்? பெண்களுக்கு. ஒரு பெண்ணானது ஆண்மகனுடைய உடையை அணியக்கூடாது, அது அவலட்சணமாய் இருக்கும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் நம்முடைய பெண்களுக்கும் ஒரு ஆண்மகனுக்கும் எப்படிப்பட்ட உடையை நாம் அணிவிக்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை நாம் கொண்டு வருகிறோம்? அப்ப இதெல்லாம் நல்ல குணத்துக்கும் நல்ல அறிவுக்கும் நல்ல புத்திக்கும் வருமா? வராது. அப்ப இதெல்லாம் நாம படிக்க வேண்டும், இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப தன்னுடைய வாழ்க்கையிலே எது புத்தி, எது அறிவு, எது ஞானம், எது நல்ல குணம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மகனையும் இப்படிப்பட்ட ஒரு மருமகளையும் நாம் தேட வேண்டும்.
ஆனா இன்னைக்கு நாம் எல்லாம் எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு ஆணும் பெண்ணும் பார்க்கும்போது அரைகுறையான உடைகளிலே அங்கே சுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய பிள்ளைகளையும் நாம் அப்படி வளர்க்க கூடாது. இப்ப இதை நாம பார்க்கிறோம். அப்ப நல்ல குணம் எது என்று சொன்னால் அங்க இருதயத்திலே மறைந்திருக்கிற அந்த நல்ல எண்ணம் தான் நம்ம பிள்ளைகளுக்கு அங்கே இருக்க வேண்டும். அதுதான் நாம் அங்கே கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் நமக்கும் வர வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு எண்ணமுடையவர்களாக நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் அங்கே காணப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் அங்கே விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய பார்வையிலே அது விலையேற பெற்றதாக அங்கே இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு வசனத்தை அங்கே நாம் வாசிக்கலாம். அதே நீதிமொழிகள் 31 அதிகாரம் 13-15 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். அப்ப அவள் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அப்ப ஒரு பெண்ணானவள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கு செயல்பட வேண்டும், அதே போல ஒரு ஆண்மகன் எப்படி ஒரு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப ஒரு அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்க வேண்டும். அப்ப சோம்பலாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியிலே பாருங்க, உலகத்திலே நாம பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்ப நம்ம ஆவிக்குரிய ரீதியிலே நாம சோம்பலாக இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவர்கள் எப்போதுமே அவர்கள் உற்சாகத்தோட செயல்பட வேண்டும். சோம்பலா இருக்கக்கூடாது. சோம்பலா இருக்கலாமா? அப்ப ஒரு குணசாலியான ஒரு பெண் எப்படி நாம கண்டுபிடிக்க முடியும் எப்படி என்று சொன்னால், அவளுடைய செயலை வைத்துதான் நாம் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் தேவன் அங்க சொல்றார். 31வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் பாருங்க, அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. அப்ப அந்த செயல் தான் ஒரு மனுஷனை நல்ல குணமுடையவனா இல்ல நல்ல எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் என்று சொல்லி அந்த நல்ல செயல்கள் மூலம்தான் உங்களை நாம் அறிய முடியும். அப்போ ஒரு குணசாலியான ஒரு பெண், ஒரு குணசாலியான ஒரு ஆண்மகன் எப்படி என்று நாம் சரி சொல்ல முடியும் என்று சொன்னால், அவங்களுடைய செயலை வைத்துதான் நாம் கண்டுபிடிக்க முடியும் தங்களுடைய வாழ்க்கையில. ஏன்னா அது தேவனுடைய பார்வையில் அது மிகவும் விலையேற பெற்றது. அப்ப ஒரு பெண் ஒரு ஆண் எப்படிப்பட்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் உற்சாகத்தோட செயல்பட வேண்டும். இங்க பேசுறதுக்கே காசு கேட்கிறாங்களே, அப்ப தன்னுடைய பெண்ணானவள் உற்சாகத்தோட அவள் செயல்பட வேண்டும். சோம்பேறியாக அங்கு இருக்கக்கூடாது. சோம்பேன் அப்பத்தை அவள் புசியாது இருப்பாள். அப்ப ஒரு நல்ல குணமுள்ள பெண் எப்படிப்பட்டவளாக இருப்பாள்? சோம்பலின் அப்பத்தை அவள் புசிக்க மாட்டாள். தன்னுடைய வாழ்க்கையிலே உற்சாகத்தோட அவள் செயல்படுவாள். அதுதான் தேவன் சொல்லுகிறார், நீ எங்க போய் ஞானத்தை கற்றுக்கொள், எங்க போய் நீ புத்தியை கற்றுக்கொள். எறும்பு நிலத்திலே போ, எறும்பு போய் பாரு. எறும்பு போய் பார்த்தாதான் உனக்கு தெரியும் அது எப்படி சோம்பலா இருக்கா இல்ல சுறுசுறுப்பா இருக்கா என்று சொல்லி அங்க நமக்கு தெரியும். அப்ப நீ எங்க போ சொல்லேனா, நீ எறும்பினிடத்திலே போய் அதை நீ கற்றுக்கொள். தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கையிலே சுறுசுறுப்புடையவர்களாக உற்சாகத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சோம்பலின் அப்பத்தை நாம் புசிக்க கூடாது. அப்போ ஒரு நல்ல குணசாலியான ஒரு பெண் இப்படிதான் இருப்பாள் என்று சொல்லி வேதத்துல நாம பார்க்கிறோம். எறும்பினிடத்திலே போய் நம்ம காதியத்தை நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். நீதிமொழிகள் 6:6-18. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எங்கே போய் ஞானத்தை கற்றுக்கொள்? எறும்பினிடத்திலே. ஏன்னா எறும்பு எப்படிப்பட்டதாக இருக்கு என்று சொன்னால்,
அது மழை காலத்துல தன்னுடைய என்ன பண்ணுங்க, கோடை காலத்திலேயே, அதாவது மழை காலத்துல ஆகாரம் என்ன பண்ண முடியும், சேர்க்க முடியாது. அப்ப அது வெயில் காலத்திலேயே பாத்தீங்கன்னா தன்னுடைய உணவை அது சேர்த்து வைத்துக்கொள். அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா அந்த எறும்பானது செயல்படும். அப்ப தன்னுடைய வாழ்க்கையிலே அது முன்கூட்டியே பாத்தீங்கன்னா தனக்கு தேவையான ஆகாரத்தை அது தன்னுடைய வாழ்க்கையிலே அது செயல்படுத்தி கொள்ளும். அப்ப அதே போலதான் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சோம்பலாக இருக்காமல் அந்த எறும்பு தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி செயல்படுமோ அதே போல மகனும் தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் அங்க சொல்லுகிறார். நீ இப்போ எறும்பினிடத்திலே கற்றுக்கொள். அது எப்படி சிறிய ஜந்துவாக இருந்தாலும் அது எப்படி, அதாவது மழை காலத்துக்கு முன்பாக அது வெயில் காலத்திலே தன்னுடைய ஆகாரத்தை சேர்த்து கொள்ளும். அதே போலதான் கிறிஸ்தவர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன பண்ண வேண்டும்னா செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். பாருங்க, தூக்கத்தை விரும்பாதே. நீ தூக்கத்தை விரும்பினால் என்ன ஆகும்? அப்ப அந்த குணசாலியான பெண் எப்படிப்பட்டவளாக இருப்பாள்? இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாக பெண்கள் இருக்காங்க? இன்னைக்கு ஆண்மகன் தான் வீட்டுல எந்திரிக்கிறாங்க. முன்னாடி ஆண்மகன் தான் எந்திரிச்சு என்ன பண்றாங்கன்னா அடுப்புல போய் தீ பத்த வச்சு டீ எல்லாம் போட்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த பெண்ணை எழுப்பி இந்தாம்மா டீ கொடுக்கறத நாம பார்க்க முடியும். அப்ப பெண்ணானவள் எப்படி 7 மணி முடியல அந்த சூரியன் உதிச்சு வர முடியல என்ன பண்ணா அந்த பெண்ணானவள் தூங்கி கொண்டிருப்பாள். அப்ப இந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எல்லாமே இன்னைக்கு தலைகீழ் அங்கு நடக்கதை நாம் பார்க்க முடியும். அப்ப தூக்கத்தை விரும்பாதே, நீ தரித்திரனாவாய், கண் விழித்திரு என்று சொல்லி அங்கு தேவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஒரு பெண்ணானவள் தூக்கத்தை விரும்பக்கூடாது. அதே போல கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு ஆண்மகனும் ஒரு பெண்ணுமே தூக்கத்தை விரும்பக்கூடாது. அப்ப அது ஒரு சோம்பேறி. தூக்கம் வேண்டும், அது உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம். ஆனா தூங்கிட்டே இருக்கக்கூடாது. அப்ப வாழ்க்கையிலே ஒரு பெண் ஒரு ஆணும் ஒரு சோம்பேறித்தனமாக அங்க வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அவர்கள் உற்சாகத்தோட அங்க செயல்படக்கூடியவர்களாக அங்கே காணப்பட வேண்டும். அப்ப அந்த குணசாலியான பெண் எப்படி செயல்படுவாள்? அவள் உற்சாகத்தோட செயல்படுவாள். இப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அவள் உற்சாகத்தோட செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே பாத்தீங்கன்னா அதே 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைக்கிறாள். பாத்தீங்களா? அப்ப அந்த குணசாலியான ஒரு பெண் இருட்டோடே எழுந்திருப்பாள். இருட்டோடே அந்த காலத்துல நாம பார்க்கும்போது ஒரு ஆணும் பெண்ணும் பாத்தீங்கன்னா விடிய கால 4 மணிக்கு அவர்கள் எழுந்து விடுவார்கள். எழுந்து வீட்டை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவர்கள் பராமரிப்பார்கள். அங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையும் கூட்டி அதை எல்லாத்தையும் அவர்கள் பெண்கள் சுத்தம் செய்வார்கள். சுத்தம் செய்து விட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பை பத்த வைத்து அங்கே சமைப்பதை நாம் பார்க்க முடியும். கிராமத்துல பார்க்கலாம் நாம் அநேக பெண்கள் இருட்டோடே அவர்கள் எழுந்திருப்பார்கள். அதே போலதான் ஒரு ஆண்மகனும் பாருங்க எங்க இருப்பாங்க தெரியுங்களா? ஆண்மகன் பாத்தீங்கன்னா ஆடு மாடுகள் கட்டி இருக்குமே அங்க போய் அதுக்கான அங்க வேலைகளை அவர்கள் பார்ப்பார்கள். இருட்டோடே அவர்கள் செயல்படுவார்கள். அதனால் தேவன் அங்கு ஞானமாக அங்கே வேலை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இருட்டோட அந்த காரியங்களை அந்த காலத்துல இருக்கிற ஆண்களும் பெண்களும் அங்கே சேர்ந்து செய்வதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் எப்படிப்பட்டவராக இந்த பூமியிலே அவர் ஜீவித்தார். அதை வாசியுங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் இங்கு வாசிக்க கேட்போம். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்க, அவர் அதிகாலை இருட்டோட எழுந்து வனாந்தரமான போய் இடத்திற்கு அங்கே ஜெபம் பண்ணினார். அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இருட்டோட எழுந்து நாம் ஜெபிக்க கூடியவர்களாக அங்கே இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் அப்படி செய்யறோமா? இல்ல அந்த குணசாலியான ஒரு பெண் எழுந்திருப்பால், வீட்டு காரியங்களை எல்லாம் அவள் விசாரிப்பாள், வேலை காரியங்களுக்கெல்லாம் அவள் என்ன பண்ணுவாள்? அவளை விசாரிக்க கூடியவளாயிருக்கிறாள். ஆனா இன்னைக்கு நாம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம்
இருட்டோட எழுந்து நாம் ஜெபிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் யார் அப்படி நாம் எழுந்து இருட்டோட எழுந்து நாம அங்க ஜெபிக்கிறோம்? அப்ப எங்கே நம்முடைய காரியங்கள் அங்க வாய்க்கும்? அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் ஜெபம் பண்ணினார். அதனாலதான் நாமளும் அப்ப அதிகாலையில எழுந்து நாம் யாரை தேட வேண்டும்? நாம் தேவனை தேடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப அதிகாலையில எழுந்து நாம் ஜெபிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் யாரு அப்படி எழுந்திருக்கிறோமா? 4 மணிக்கு இருட்டோட நாம் எழுந்து ஆராய்ச்சி ஜெபம் பண்றோமா? இல்ல, கிடையாது. அப்ப எப்படி நமக்குள்ள நல்ல ஒரு குணம் வரும்? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நாம் தேட வேண்டும், ஆண்மகனை தேட வேண்டும். அப்ப இன்னைக்கு நாம் எப்படி பெண்ணையும் ஆணையும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம்? அப்ப நல்ல ஒரு குணசாலியான பெண்ணையும் ஆணையும் தேடக்கூடியவர்களாக இங்கு இருக்க வேண்டும். அப்ப இப்படி எழுந்து நல்ல ஒரு ஜெபிக்கக்கூடிய பெண் ஆண்மகனை நாம் தேட வேண்டும். இருட்டோட எழுந்து அவர்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. எழுந்திரு, முதல் ஜாமத்திலே உன் தேவனை நோக்கி கூப்பிடு, உன் இருதயத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் தேவனிடத்திலே ஊற்றிவிடு. தேவன் சொல்றார் எழுந்திரு. எப்ப தேவனை நோக்கி கூப்பிடணுமா? முதல் ஜாமத்திலே கண்ணீரோட உன் இருதயத்தில் இருக்கிறத ஊற்றி ஜெபிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் எப்படி? இன்னைக்கு நமக்கு காரியங்கள் வாய்க்கணும், நம்ம கஷ்டங்கள் நீங்கணும், வேதனைகள் நீங்கணும் அப்படின்னா நாம் இருட்டோட எழுந்து நம்ம இருதயத்தில் இருக்கிறத ஊற்றி நாம் யாரிடத்துல நாம் ஜெபம் பண்ண வேண்டும்? தேவனிடத்துல. இன்னைக்கு நாம் யாராச்சு அப்படி ஜெபிக்கிறோமா? உன் இருதயத்துல இருக்கிற குறைகளை யாரிடத்துல சொல்லணும்? ஒரு நாம் போய் எங்க சொல்ல முடியும்? அது ஒரு ஆறுதல ஒரு ஆண்மகன் யார பெண்ணிடத்துல நாம பேசும்போது ஏதோ அவங்க ஆறுதல் தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்கு செய்கிற ஒரு தேவன். அப்ப அவரிடத்துல நாம போய் என்ன பண்ணணுங்க? ஊற்ற வேண்டும். நம் இருதயத்துல இருக்கிறது என்னென்ன குறைகளோ என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் தேவனிடத்துல சொல்ல வேண்டும். அப்ப எப்ப எழுந்துக்கணும்? இருட்டோடே எழுந்து. அது அன்னாள் செய்தாள். அன்னாள் பாருங்க, அவ எழுந்து போய் தன் பிள்ளைக்காக தேவனிடத்திலே தன் இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபித்தாள். ஊற்றி ஜெபித்தாளா இல்லைங்களா? அது போலதாங்க நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம் இருதயத்துல இருக்கிற குறைகளை சொல்லி தேவனிடத்துல நாம் இருட்டோட எழுந்து நாம் ஜெபிக்க கூடியவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு யாரு எந்த ஒரு ஆண்மகன் அப்படி எழுந்து ஜெபிக்கிறாங்க? எந்த ஒரு பெண் எழுந்து அப்படி ஜெபிக்கிறாங்க? பார்க்க முடியாது, இல்லை. அப்ப தேவன் சொல்றாரு, நீ இருட்டோட எழுந்து உன் தேவனை நோக்கி கூப்பிடு. அதான் அவள் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் உற்சாகத்தோட அவள் செயல்படுவாள். அப்ப எதுக்காக நாம் அந்த இருட்டோட நாம் எழுந்திருக்கிறோம்? வாசியுங்கள் சங்கீதம் 119 119வது சங்கீதம். சங்கீதம் 119வது சங்கீதம் 147 148 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். காலையில், அதாவது எழுந்து ராத்திரியில எழுந்து பகல இருட்டோட நாம் எழுந்து நாம் ஜெபிக்க கூடியவர்களாக, வசனத்தை நாம் தியானிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ப சங்கீதக்காரன் அதை செய்திருக்கிறார். சங்கீதக்காரன் ஆகிய தாவீது அதை செய்திருக்கிறார். நான் இருட்டோட நான் எழுந்து பாருங்க, குறித்த அந்த ஜாமத்துல நான் எழுந்து உன் வசனத்தை நான் தியானிக்கிறேன். இன்னைக்கு நாம் அப்படி செய்யறோமா? இல்லை. குடும்பத்தோட எழுந்து நாம் அங்க ஜெபம் பண்றோமா? வசனத்தை அங்க நாம வாசிக்கிறோமா? இல்லை, கிடையாது. நல்லா குரட்டுட்டு நாம தூங்கிட்டு இருக்கிறோம். எங்கேயும் நமக்கு ஆசீர்வாதங்கள் அங்கே வரும்? அப்ப கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? அவர்கள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல்
உற்சாகத்தோட எங்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இருட்டோட எழுந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக அங்கே இருக்க வேண்டும். வேத வசனத்தை அவர்கள் தியானிக்க கூடியவர்களாக அங்கே இருக்க வேண்டும். அதுதான் தேவன். அதுதான் நல்ல குணம் கிறிஸ்தவர்களுக்கு. அதான் தேவன் அங்க குணசாலியான ஒரு பெண்ணை வைத்து நம் அங்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பதை அங்கே நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக இன்னொரு காரியங்களை நாம் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 31 அதிகாரம், நீதிமொழிகள் 31 அதிகாரம் 20 அங்க சில வசனங்களை நாம் வாசிப்போம். சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அப்ப அந்த உற்சாகமான அந்த குணசாலியான ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் என்று சொன்னால், அவள் ஏழைகளுக்கு தன் கரங்களை அவள் நீட்டுகிறாள். நல்ல ஒரு குணசாலி எப்படிப்பட்ட ஒரு எண்ணமுடையவர்களாக இருப்பாள் என்று சொன்னால், உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவள் அவள். ஏழைகளுக்கு அவள் தன் கரங்களை அவள் நீட்டக்கூடியவளாக இருப்பாள். அதுதான் தேவன் சொல்றாரு, நீங்க நன்மை செய்யவும் தானம் தர்மம் செய்யவும் அதை நீங்கள் மறவாதே இருங்கள். அப்ப அந்த குணசாலியான இப்படிப்பட்ட ஒரு பெண் எப்படிப்பட்டவள்? அவள் ஏழைகளுக்கு தன் கரங்களை திறப்பாள். இன்னைக்கு நாமள ஏழைகளை பார்த்தாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அநேகர் அப்படிதான். இன்னைக்கு பாருங்க, எல்லாம் கிறிஸ்தவன்னு சொல்லுவாங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். ஆனா ஏழைகளையோ மற்ற சிறுமிப்பட்டவர்களையோ பார்த்தாவே அவங்களுக்கு என்ன பிடிக்காது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டவர்களாக அங்கே இருக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து வந்தார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர் வந்தார். அவர் ஏழையை தேடி அவர் போனார். பணக்காரரை அவர் தேடி போகவில்லை. அப்ப ஒரு குணசாலியான ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் என்று சொன்னார், அவள் ஏழைகளுக்கு தன் கரங்களை அவள் திறக்கக்கூடியவளாய் இருக்கிறாள். அதுதான் தேவன் நம்மிடத்துல அங்கு எதிர்பார்ப்பதை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 13 அதிகாரம் 16 வசனத்தை நாம் இங்கு வாசிக்க கேட்போம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் செய்யவும் மறவாத இருங்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாமும் எதை நாம மறக்க கூடாது என்று சொன்னால், நன்மை செய்ய நாட வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும். அதுதான் தேவன் அங்கே நீங்க மறக்க கூடாது, அதை நீங்கள் செய்யுங்கள். அப்ப யாருக்கு அதை நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் அங்கு காணப்பட வேண்டும் என்று சொன்னால், கலாத்தியர் 6 அதிகாரம் 9 10 வசனங்களை அங்கு நாம வாசிக்க கேட்கும் போது, கலாத்தியர் 6 அதிகாரம் 9 10, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்ப யாவருக்கும், எல்லாருக்கும் செய்யுங்க. ஆனா விசேஷமாக நீங்க யாருக்கு செய்ய வேண்டும்? விசேஷமாக நாம் யாவருக்கும் நன்மை செய்ய வேண்டும், யாவருக்கும் நாம் தான தர்மம் செய்ய வேண்டும். ஆனா யாரை நாம் மறக்க கூடாது? விசுவாச குடும்பத்தாரை நாம் மறக்க கூடாது. தேவன் சொல்றாரு, எல்லாருக்கும் நன்மை செய்யணும். ஆனா நீ யாரை மறந்து விடாதே? உன் சபைக்குள்ளாக இருக்கிற உன் சகோதரனை மறந்து விடாதே. அதுதான் தேவன் அங்க எதிர்பார்க்கிறார். அப்ப அவங்களுக்கு நீ நன்மை செய்ய நாட வேண்டும், அவங்களுக்கு நீ தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக நாம் பார்க்கும்போது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அதை சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யும், ஆனா உன் சகோதரை நீ மறந்து விடாதே. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை சொல்றாரு, அந்த வார்த்தையை. ஆனா தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த வார்த்தையை சொல்றதை நாம பார்க்க முடியும். அதை வாசிங்கள். உபாகமம் 15 அதிகாரம் 11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். எல்லா பக்கம் ஏழைகள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. தேவன் சொல்றாரு, எல்லா பக்கம் ஏழைகள் இருக்கிறாங்க, ஆனாலும் உனக்குள்ளே. பாத்தீங்களா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்க தேவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் எல்லா பக்கம் ஏழைகள் தான் இருக்குதான் செய்யறாங்க, ஆனாலும் உனக்குள்ளாக இருக்கிறாங்களே உன் சகோதரனையும் சகோதரியும் நீ மறந்து விடாதே.
அப்ப அவங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? உதவி செய்ய வேண்டும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம அந்த குணசாலியான ஒரு பெண் எப்படிப்பட்டவளாக வாழ்க்கையில இருக்கிறாள் என்று சொன்னால், அவள் ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அதே போலதான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அந்த ஆவிக்குரிய ரீதியிலே நாமும் உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை உடையவர்களாக நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அத எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன் இனி திருடாமல் அப்படின்னு என்ன அர்த்தங்க? தனக்காகவே இன்னைக்கெல்லாம் உலகத்தான் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் இன்னைக்கு வேலை செய்கிற பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும். அப்ப அதுக்காக தான் ஓடி ஓடி அங்க உழைச்சிட்டு இருக்கிறத நாம பார்க்க முடியும். ஆனா கிறிஸ்தவங்க அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உடையவர்களாக இருக்கக்கூடாது. அதுதான் திருடுகிறவன் இனி திருடாமல் தனக்காகவே சேர்த்து வைக்கணும், தன்னுடைய குடும்பத்துக்காகவே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உடையவர்களாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கும் அதை உதவி செய்ய வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்ப யாரு? சபையில பாருங்க, வேலைக்கு போவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனா வாழ்க்கையில கொஞ்சம் வருமானம் அவங்க கம்மியா இருக்கும். ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டும்? தன் கரங்களை திறக்க வேண்டும். தனக்காகவே அங்க சேர்த்து வைக்க கூடாது. இன்னைக்கு எல்லாமே அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில அங்க போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தனக்காகவே அங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்க வேலை செய்யக்கூடாது. அதான் பாங்க, நலமான வேலை செய்ய பிரயாசப்பட கடவன். நல்ல வேலை செய்யணும். கிறிஸ்தவுக்குள்ளாக இருக்கிற நாமும் நல்ல வேலை செய்ய வேண்டும். ஆனா அதை யாருக்கும் அந்த வேலையினால நமக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்துல மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவன் அங்கு எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த குணசாலியான பெண் தன் கரங்களை ஏழைகளுக்கு அவள் நீட்டுகிறாள். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவருடைய சம்பத் அப்படியே குறையாம இருக்கு. அப்ப கொடுக்குதான் என்ன ஆகுதுங்க? அங்க ஆசீர்வாதம் அங்கு பெருகுவதை நாம் வேதத்திலே நாம வாசிக்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏழைக்கு இறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், அதை கர்த்தர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 19:17 அதை நாம வாசிக்கிறோம். அப்ப அதை நாம் தேவனிடத்துல மீண்டும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கு அதை உதவி செய்யும் போது தேவன் அதை நமக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த குணம் ஒரு நல்ல பெண் அப்படிதான் அங்கே நினைக்க வேண்டும். அதுதான் நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லி அங்க வேதத்திலே அங்கே நாம் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாமளும் அப்படிதான் இருக்க வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை அங்கே நாம வாசிக்க கேட்போம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அப்ப தன்னுடைய வாயை அவள் எப்படி திறக்கிறாள்? ஞானம் விளங்க திறக்கிறாள். அப்ப ஒரு குணசாலியான ஒரு பெண்ணினுடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்? எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்? ஞானமாய் வார்த்தைகள் வரும். அதுதான் நல்ல ஒரு குணசாலியான ஒரு பெண்ணுக்கு அர்த்தம். அவங்களுடைய வாயிலிருந்து அசிங்கமான வார்த்தைகள் எதுவுமே வராது. அவள் ஞானமாக பேச வேண்டும், அவர்கள் தயவாக பேச வேண்டும். அப்படிதான் அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வரும். ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லாருடைய வாயை பாருங்க, திறந்தா கெட்ட வார்த்தை தான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமோ நல்ல தண்ணி அங்க வருது, கெட்ட தண்ணி அங்க வருது. இது யாக்கோபு ஆசிரியர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஊற்றுல இருந்து நல்ல தண்ணினா நல்ல தண்ணி மாத்திரம்தான் அங்க பிறக்க வேண்டும். அது எங்கேயாச்சும் உப்பு தண்ணி கொடுக்குமா? கொடுக்காது. அப்ப ஒரு குணசாலியான ஒரு பெண்ணினுடைய வாயிலிருந்து தன் வாயை அவள் ஞானம் விளங்க பேசுவாள். அப்ப தேவன் அதுதான் அங்க நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறத நாம பார்க்க முடியும். அப்ப கிறிஸ்தவர்கள் தன்னுடைய வாயை அவர்கள் ஞானமாக பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை நாம் பேசுறதுக்கு அதை யோசிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி எல்லாம் பேசுறோம்? எப்படி நாம பேசுறோம்? ஞானமா பேசுறோமா? அறிவா பேசுறோமா? இல்ல. எல்லாருடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை தான் அங்க வரதை நாம பாக்குறோம். அந்த வாயிலிருந்து பிள்ளைகளை சபிக்கிறத நாம பாக்குறோம். அந்த வாயிலிருந்து கணவனை சபிக்கிறத நாம பாக்குறோம். அங்க திட்டுறத நாம பாக்குறோம்.
ஆனா இன்னைக்கு எப்படி அங்கு பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்ப்பது எது? எல்லாமே மக்கள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது எதுங்க? ஏன்னா கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவங்களுடைய பேச்சு ஞானமாய் இருக்க வேண்டும். அப்ப அவர்கள் அறிவாய் பேசுவார்கள். ஆனா அது இல்லை. வேதத்துல நாம வாசிக்க முடியும், காணா போயிடுச்சு. ஏன்னா தேவன் அங்கு எதிர்பார்த்தார், ஆனா அது காணா. ஆனா இன்னைக்கு தேவன் அதுதான் நம்மிடத்துல அங்க எதிர்பார்ப்பதை நாம் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை அங்கு நாம வாசிக்க கேட்போம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போம். அப்ப நீதிமானுடைய வாய் எதை வெளிப்படுத்தும்? ஞானத்தை வெளிப்படுத்தும். எந்த ஞானத்தை? அவர்கள் அறிவாய் பேசுவார்கள். அதுதான் பேசும். ஒரு நீதிமானுடைய வாய் அறிவாய் பேசும். ஆனா தேவன் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பார்த்தாங்க. ஆனா பாத்தீங்களா, எல்லாமே அது காணாம போயிருச்சு. இந்த வசனத்தை கூட நாம வாசிக்கலாம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம வாசிக்க கேட்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம வாசிக்க கேட்போம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்ப நம்முடைய வாயிலிருந்து மக்கள் எதை பார்ப்பாங்க, எதை தேடுவாங்க? ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அப்ப நம்ம வாயிலிருந்து இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம, நம்முடைய வாயிலிருந்து மற்றவர்கள் எதை தேடுவார்கள்? வசனத்தை தேடுவார்கள். அப்ப அந்த காலத்திலே ஆசாரனுடைய வாயிலே வசனம் இல்லை. அப்ப இன்னைக்கு நாம பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இன்னைக்கு இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னைக்கு நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆசாரியர்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஜாதி என்று சொல்லி அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாயிலே தேவன் எதை தேடுவார்? ஞானமுள்ள வார்த்தைகளை அவர் தேடுவார். அப்ப அந்த வார்த்தை தான் நம்முடைய வாயிலிருந்து அங்க வெளிப்பட வேண்டும். ஆனா அந்த ஆசாரியனுக்கும் அந்த லேவியனுக்கும் ஆதியிலே பார்க்கும்போது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பார்க்கும்போது இல்லை, காணவில்லை. அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாமும் கூட நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் எதுவுமே புறப்படக்கூடாது. எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட வேண்டும்? வாசியுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் அங்க வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப பக்திக்குரிய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். பக்திக்கு விருத்தி ஏதுவாக அந்த வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். அதுதான் தேவன் அங்க எதிர்பார்க்கிறார். அப்ப அததான் மற்ற மக்களும் நம்மிடத்துல எதிர்பார்ப்பார். அப்ப எது நமக்கு பக்தியை கொண்டு வரும்? வீணான வார்த்தைகள் பக்தி கொண்டு வருமா? கெட்ட வார்த்தைகள் அது பக்தியை கொண்டு வருமா? வீணான வார்த்தைன்னா கெட்ட வார்த்தை. அப்போ நல்ல வார்த்தைகளை கிறிஸ்தவர்கள் பேசக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ ஒரு குணசாலியான பெண்ணினுடைய வாயிலிருந்து அவள் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவாள்? ஞானம் விளங்க பேசுவாள். அப்ப தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாமோ ஞானம் விளங்க பேச வேண்டும். அதாவது சங்கீதம் 19:14 வாசிக்கும் போது, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக தேவனிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தையிலும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் யாருடைய சமூகத்துல பிரீதியா இருக்கணும்? தேவனுடைய சமூகத்துல. அப்படி நாம் யோசிக்கணும், தேவனிடத்துல கேட்க வேண்டும், கேட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் நல்ல வார்த்தைகளின் வாயிலிருந்து நான் பேச வேண்டும். அதே போல நான் இருதயத்துல யோசிக்கக்கூடிய எண்ணங்கள், நல்ல காரியங்களை நான் யோசிக்க வேண்டும். அப்படி என்னுடைய இருதயத்தையும் என் வாயை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாய் அங்க இருக்க வேண்டும். அதுதான் அங்க சங்கீதக்காரன் கேட்கிறாரு. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும்
என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் அங்க கேட்கிறார். அப்ப தேவ சமூகத்துல நம் வாயின் வார்த்தைகளை அங்க ஞானம் விளங்க பேச வேண்டும். அப்ப ஒரு குணசாலியான ஒரு பெண் அப்படிதான் அவள் பேசக்கூடியவளா இருப்பாள். அப்ப இப்படி ஒரு கணவனையும் மனைவியும் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கெல்லாம் எப்படி தேடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஏன் வேதத்தை படிக்கிற அவங்களே அப்படிப்பட்டவங்களதான் இருக்காங்க, ஊழியம் செய்யற அவங்களே அப்படிப்பட்டவங்களா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணையும் ஆணையும் யார் தேடக்கூடியவர்களா இருக்கிறார்கள்? அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நல்ல ஒரு குணமுடையவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையில நல்ல திறம்பட செயல்படக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு குணமான ஒரு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளை நாம் தேடக்கூடியவர்களாக, நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவங்கதான் அவங்க வீட்டை கட்ட முடியும். அவங்கதான் பெருமை, உலகத்துக்கு அவங்க பெருமை கொண்டு வர முடியும். எல்லாத்துக்கும் பேரும் புகழையும் கொண்டு வர முடியும். எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் எவ்வளவுதான் படிச்சாலுமே அதெல்லாம் ஒண்ணு தேவனுடைய பார்வையிலேயோ மற்ற குடும்பத்தை கட்டதிலேயோ வீண். வேதத்தில் அங்க வாசிக்க முடியும். அழகு வஞ்சனை உள்ளது. அழகு எப்படிப்பட்டது? வீண். ஆனா கர்த்தருக்கு பயப்படுதலே பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் நாம் மறந்து நல்ல ஒரு குணம் கொண்டவர்களாக, நல்ல ஒரு எண்ணம் உடையவர்களாக, வாழ்க்கையிலே நாம் செயல்படக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக. கேட்ட நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.